ஹாய் கைஸ், போன பாட்டில் ஸ்பைடர்மேன் பின்ன தேடி வந்திருப்பான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தேடி பார்த்த பிறகு கடைசியாக ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே போனோன்னு என்னன்னு தெரில, ஸ்பைடர்மேனுக்கு அவனோட பழைய ஞாபகம் வருது. அவன் ஏற்கனவே ஃபின்னோட இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்குறான். அப்புறமா சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் அந்த கேப்சூல் எடுக்க வந்தான். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பின்னாடி இருந்து ஃபின் பறந்து வந்து அதை எடுத்தனா உன்னை வெட்டிடுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாங்க. அப்போ ஸ்பைடர்மேன் எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணியிருப்பான், ஃபின் அதை கொடுத்துரு, அதால் உலகத்துக்கு எவ்வளோ பாதிப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஃபின் எனக்கு என்னென்ன ஆகணும் எனக்கு நல்லாவே தெரியும், இதனால் ராக்ஸான் கம்பெனிக்கு தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதே கேட்காம தப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ நம்மளும் வந்து அவளை தடுத்து நிறுத்தலான்னு பார்க்கும்போது ஃபின்னோட அடியால் நம்மளை தடுக்க வராங்க. ஸோ கைஸ், let's get into the gameplay video. அட ஃபின்னு, எவ்வளோ சொல்லியும் கேட்காம என்னை எங்கள் அடியாளோட மாட்டை விட்டு போயிட்டல. ஸோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மொராலிஸோட எண்டிங் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் வந்து செம்ம ஈகராக ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்காக தான். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ ஒரு லைக் ஒரு ஷேர் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி தான் ஃபைனல் பாஸ் பேட்டிலேருந்து எல்லாமே பார்க்க போகிறோம். டாய் லாஸ்ட் பார்ட்டுன்றனால பொறுமையாக போகலான்னு பார்த்தா என்னடா நான் அடிக்க வைக்கிறீங்க, என்னை கோவப்படுத்தாதீங்கடா. எங்கடா இருக்கானுங்க, எங்கே இருக்கானு வாடா 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 இரா, ரோபோட் அடிக்கிறாங்கடா. உங்களுக்குலாம் ரோபோட்டே போதண்டா, உங்களுக்கு நான் இறங்கி வேற வரணுமா, சாவடா. ஸோ சரியான அடி, இன்னும் ஒரு பஞ்சு இருக்குது, போடுறா வேணாம் பஞ்சம். அவனை வாயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிருக்கான் அவனுக்கு. ஸோ கைஸ், எல்லாரும் நம்ம அடிச்சு நாக் அவுட் பண்ணி வச்சு இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். டே தம்பி, எழுத்து இல்லை, ஐயோ எழுத்து இல்லை, இரா இன்விசிபிலிட்டி இருக்குது நம்மக்கிட்ட. அப்பா ஃபினிஷர் ரெடி ஆயிடுச்சா, இது ஃபினிஷர் போட்டுருவேன். வாங்கடா ஃபினிஷரை. யாருக்கிட்ட தம்பி, நாங்களாம் ஃபினிஷ் பண்ணால் நீங்கள் தாங்க மாட்டீங்க. கண்டுபிடி முதல்ல நான் எங்கே இருக்கேன்னு கண்டுபிடி. ஏன்டா நான் எங்கே இருக்குன்னே தெரியாது, என்னை அடிக்க வரியாடா நீ. ஸோ கைஸ், எல்லாரையும் முடிச்சாச்சு. ஸோ இவங்க மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங்கில் வேறு நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள். அங்கேருந்து கன்று வச்சு சுடுறானுங்க. டே இருங்கடா, வரண்டா, வர விடுங்கடா. ஐயோ அதுக்குள்ளே அடிக்கிறானுங்களே. சாவடா ஐ எம் ஆங்கிரி ப்ரோ பிளேயர், தெரியுமாடா உனக்கு. கத்தி எடுத்து வீசுறாங்க அந்த கொண்ட தலையன். ஸோ நம்மளுக்கு ஒரு இன்விசிபிலிட்டி அன்லாக் ஆகிடுச்சு. மேலே வர அப்பாடி. இப்போ கொண்டாரு இங்கே ஹெல்த் ஏறதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஆடப்பா இன்னும் மேலே ஏறி வந்துட்டானுங்க. டேய் உங்களுக்குலாம் மேலே ஏற தெரியுமா? கேமை ரொம்ப நாள் கழிச்சாருனால எனக்கே மறந்து போச்சு. ஓகே அட்ரா, ஐயோ வெடிகுண்டு போட்டான். நல்ல வேலை அந்த ரேஞ்சில் நம்ம இல்லைன்னா நம்ம செத்துருப்போம். ஆல்ரெடி எழுத்தே நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஓகே அட்ரா கொய்யால தாவுடா, செவ்வாழை தாவுடா தாவு. சரியான அடி. ஸோ கைஸ், பஞ்சு லோடிங்கில் இருக்குது. வாங்கடா பஞ்சை, செம்ம பஞ்சுங்க, சரியான பஞ்சு. ஃபினிஷரும் ரெடியாக இருக்குது. ஸோ ஃபினிஷரை வந்து யாருக்காச்சும் போட்டுடலாம். தம்பி யாருக்கு ஃபினிஷர் வேணும், நீ வாங்கிக்கிறியாப்பா, வாப்பா போடு தக்காளி. அடித்து பல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பஞ்சு ஒன்று இருக்குது, போடுறா பஞ்சை. செம்ம அடி. 2 பேர் பறந்து போய் விழுந்தானுங்க. ஐயோ மேலேருந்து வர சுடுறானுங்க கைஸ். இன்விசிபிலிட்டி ஆகிட்டேன். நல்ல வாழுங்க, சுத்துருப்பேன். எழுத்தே இல்லை எனக்கு. நல்லா ஹீல் பண்ணி இன்விசிபிள் ஆகிட்டேன். ஸோ கைஸ், மேலேருந்து வேணும் துப்பாக்கி வச்சு சுடுறான். ஸோ நம்மக்கிட்ட இது இல்லைங்க, அந்த ரோபோட்ஸ் காலி ஆகிடுச்சு. பட் நம்மகிட்ட கிராவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு விட்டேன். ஸோ அப்படியே வந்து ஒட்டிக்கிட்டானுங்க. அட்ரா தக்காளி, அட்ரா சம்மடி, சாவடா. ஸோ கைஸ், வெடிகுண்டு அப்போ டே யாரா அவன் வெடிகுண்டு போய், நீ தானே சாவடா. வெடிகுண்டாடா போடுற ஏண்டா, டே பாடி சோடா, வெடிகுண்டு போடுறியாடா பாடி சோடா. இன்னொருத்தர் இருந்தானே, இங்கே இருக்கான். சாவு. ஸோ கைஸ், ஸ்டெல்த் கில் பண்ணலான்னு நீங்கள் சொல்லலாம், பட் அது பண்ண முடியாது. ஏன்னா வந்து அந்த ஆப்ஷனே கொடுக்கல இவனுங்க. டேரக்டாக போய் அட்டாக் பண்ணுறான்ற மாதிரி தான் இந்த கேமே பண்ணி வச்சுக்கலாம். போடு செம்ம அடி. வாங்கடா கிராவிட்டி, போடு தக்காளி, போடு. ஃபினிஷராக ரெடியாக இருக்குது. யாருக்கு யூஸ் பண்ணலாம், இவனுக்கு யூஸ் பண்ண தேவையில்ல. அங்கே இன்னொருத்தர் இருக்கா, அவனுக்கு யூஸ் பண்ண. போடு பஞ்சை. என்னங்க இவ்வளோ அடிச்சு சாவலாம் அவன். ஐயோப்பா என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். இவனுக்கு ஃபினிஷர் போட்டு விட்டுலாம். வாடா தம்பி, நீ தான் இன்றைக்கி ஃபினிஷர். போடு சரியான அடி. இன்னொருத்தன் எங்கேருந்துடா வரீங்க, வந்துக்கிட்டே இருக்கீங்க. நான் கூட கொஞ்சம் பேர் தான் இருப்பானுங்க, பார்த்தா வந்துக்கிட்டே இருக்கானுங்க. டேய் சாவடா. இதெல்லாம் ஃபின்னு தான் ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஏம்மா ஃபின்னு, உன்னோட காதலன்னா 1000 தான் இருந்தாலும் என்னை விட மாட்டியாம்மா நீ. அவனை பிடிச்சி அப்படியே கண்ணுத்து மண்டையில் போடுறா. செம்ம அடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ எல்லோரும் காலி ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வரையா இருக்கீங்களாடா, இருங்க முழு சுற்றி பார்ப்போம். ஒருத்த வரான். தம்பி பொங்கல் மேலெல்லாம் வரக்கூடாதுப்பா, இருப்பா நானே கீழே வரேன். நானே ஒரு ஸ்வீப் வருவோம். உனக்கெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது, நானே வந்து நடிக்கணும். ஐயோ இவனா, இவங்க கையில் பாருங்கள் இது வச்சுருக்கான். ஐயோ இவங்க சேஃப்டியாக தான் இருக்கணும். இன்விசிபிள் ஆகிட்டேன்னு. இப்போ என்ன பண்ணுவேன், பஞ்சு வாங்கடா பஞ்சு. அப்பா இந்த பஞ்சு போட்டனே அவன் ஷீல்டே பந்துச்சு. இவன் அடித்தானாலே நம்ம காலி ஆயிடுவாங்க. யோப்போ
எப்படி எழுத்து போகுது பாருங்களேன். சாவு ஹீல் பண்ணிட்டேன், நல்ல வேலை. டே 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 இருறா தம்பி, ரொம்ப அவசரப்படுற நீ. இன்விசிபிள் ஆகிட்டேன், போட்டு செம்மடி பறக்கவே விட்டாச்சு அவனை. கமான்ரா, அட்ரா 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 தகலி. அப்போ யோம்மா, என்னடா இவன் இப்படி அடிக்க வரான். தம்பி பஞ்சு எஸ்கே போயிட்டான். இவரா இப்போ விட்றான் போடுறான். ஐயோம்மா, தலையிலே போட்டானே, தலையிலே போட்டான் நண்பர்களே, தலையிலே போட்டான் நண்பர்களே, செத்து போயிட்டாங்க. ஓகே, ஸோ இவனை கொண்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னா வந்து பார்க்கலாம் இருங்க, எனக்கே தெரில. கமான் வேர். ஓ, அண்டர் கிரவுண்டில் இன்னும் ஆட்கள் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு டோர் இருக்கா. எங்கே இருக்குது டோரு? இங்கே இருக்குது, பார்த்துட்டேங்க. ஸோ இங்கே வர இன்னும் சில பேர் இருக்காங்க. பட் இவங்களை நம்ம ஸ்டெல்த் கில் பண்ணலாம். ஸோ நம்ம சைலண்ட்டாகவே போகலாம், ஓகேங்களா? ஸோ ஸ்டெல்த் கில்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நம்ம அடிக்காமல் ஈஸியாக முடிச்சலாம். இப்போ பாருங்கள், சாவு தக்காளி, அப்படியே இன்விசிபிலிட்டி அவ்வளோதான். இப்போ யாருக்கும் தெரியாது நம்மளை. அப்படியே வந்து இப்போ வேறு எங்கேயாவது போய்ட்டு இன்னொரு ஸ்டெல்த் கில் பண்ணலாம். டே தம்பி, முடிஞ்சா பாரு, கண்ணுக்கே தெரியாது, அஸ்கு புஸ்கு அப்பெல்லாம் வேட்ட. சுகேஷ் நம்ம இங்கே கொண்டாரு கேம்ப் அடிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம யார் அடிக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்கான் பாருங்கள், அவனை தான் அடிக்க போகிறோம். அடிக்கலாமா? சாவுடா தக்காளி. என்னங்க சாவில் என்னாச்சுன்னு தெரில. ஓகே, செம்மடி, சாவுடா தக்காளி, கோயால சரியான அடி. பரவாயில்ல, ஒரே ஒரு ஸ்டெல்த் கில் தான் பண்ண முடிஞ்சது. பட் பரவாயில்ல, போடு பஞ்சு கொடு, போடு ஃபினிஷ் பண்ணு. சாவு போ, சரியான அடிங்க. இது வேற பார்க்கவே அந்த மாதிரி இருக்குது. போடு செம்மடி. ஸோ கைஸ், சாப்டர் க்ளோஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெல்த் கில். போடு ஸ்டெல்த் கில், செம்மடி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டான். ஸோ கைஸ், ஏரியா கிளியர் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஐ நீட் டு கெட் டு ஹெரித்தம் அப்படின்றாங்க. அது ஹெரித்தமா? யாரா அந்த ஹெரித்தம்மு? கைஸ், மேலே போகிற மாதிரி காட்டுறாங்க. மேலே ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது. ஒருவேளை இந்த வழியாக போய் போகணுமா? அப்படி தான் நினைக்கிறேன். சரி, ஓகே வாங்க, இப்படிக்கா போய் பார்க்கலாம். இருட்டாக இருக்குது. ஐயோ, இருட்டுன்னா வீடுச்சிக்கு ஆகாதே, நான் இருட்டிலே வாழ்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்படிக்கா போய் பார்க்கலாம். மேலே எப்படி போகிறது? அங்கே ஒரு ஓட்டை இருக்குங்க. ஓகே வாங்க, இதில் போகலாம். வந்தாச்சு கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த லெவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம அவ்வளோ தூரம் போகணுமா? ஓகே, ஒரு வேளையை வந்துட்டாங்க கைஸ், ரொம்ப தூரம் தள்ளி. இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் பார்க்குறான். ஸோ என்னாச்சு அப்படின்னா வந்து கீழே வந்து பார்த்து கேன்கேன்னு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச பார்க்குறான். பட் அவன் ஃப்ரெண்டு வந்து எதுவும் அட்டனே பண்ணல. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னே தான் தெரியுது, அதாவது ராக்ஸான் குரூப்புக்கும் ஃபின்னோட கேங்குக்கும் சண்டை வந்துருச்சு, பார்த்தீங்களா? ஸோ ஃபின்னோட கேங் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸான் கேங்கோட சண்டை போடுறாங்க. இப்போ நம்மளோட ஒர்க் என்னன்னா, இந்த 2 சண்டையை நம்ம நிறுத்தணுமா? ஏன்னா வந்து ஃபின் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ராக்ஸானோட அந்த கேப்சூல் ஆட்டே போட்டாங்களே. ஸோ அதனால் ராக்ஸான் வந்து நீ எப்போ என் கேப்சூல் ஆட்டே போடலான்னு சொல்லிட்டு ஃபின்னோட கேங் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபின் கேங்கும் அந்த கேப்சூல் வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாரி அவங்களும் வந்து சண்டை போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம 2 பேரையும் தடுத்து நம்ம வந்து குறுக்கில் இந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி வந்து நம்ம அந்த கேப்சூல் எடுக்க போகிறோம். அதான் இப்போ கான்செப்ட்டு. அட்ரா கோயலை, அட்ரா தக்காளி, சாவடா, செம்மடி செத்துட்டான். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு எங்கடா இருக்கீங்க? டே வாடா கன் எடுத்து தலையிலே போடுறான். வாங்கினா போகிற தலையிலே தலை செம சதறி இருக்கும் அவனுக்கு. வாடா டே, கிட்ட வாடா. வரமாட்டான். அவன் எவ்வளோ கொழுப்பு இருந்தால் ஏன்டா ஒரு ஸ்பைடர்மேன் கூப்பிட்றானே. அப்பா செம்ம, அது வெறியா இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதை அட்டாக் பண்ண. போடு, இது நல்லா இருக்குங்க கைஸ், இது அட்டாக் பண்ண. சாவடா, செம்ம ஒரு அட்டாக்கு. ஸோ ஸ்டெல்த்துக்கு இல்லை. அடுத்து வந்து பார்த்தா போடு. ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? ஏன்டா எல்லாம் மனுஷங்க தானடா, காசு பணம் ஏன்டா அழுவுறீங்க? போடுறா செம்மடி, செத்து போடா. ஸோ கைஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சேர்த்தடி கைஸ். பார்த்தீங்களா, ஒரு கல்லில் 2 மாங்கா அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சில் 2 பேரும் காலியானானுங்க. ஸோ அதாவது வந்து கரெக்டாக 2 பேரும் ஆப்போசிட். வெடிகுண்டு ஓட்டோ. ஏன்டா ஒரு ஃப்ளோவில் பேசிகிட்டு இருக்கேன், குறுக்க வெடிகுண்டாடா போகிறேன். இவன் போகிற ராக்கெட் லான்ச்சர் எடுத்துட்டான். டேய் என்னடா ராக்கெட் லான்ச்சர் எடுக்கிறேன் தம்பி. என்னடா என்னை பார்த்தா எப்படி இருக்கு? நானா இப்போ டேங்கரா? நான் டேங்க்ல தான் ராக்கெட் லான்ச்சர் போடுவானுங்க. ஒரு மனுஷன் மேலே போடுறியே, நீலாம் ஒரு மிருகம்டா. நீ மிருகம் கூட சொல்லி மிருகத்தை அசிங்கப்படுத்தக்கூடாது. ஸோ கைஸ், அடிச்சு நாக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த சண்டை பெருசாக போயிட்டு இருக்கு. நம்ம பேசாமல் இந்த சண்டைக்குள்ள மூக்கம் நுழைக்காம இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், உண்மையாக சொன்னால் இவனுங்களே அடிச்சுக்கிட்டு நிறைய பேர் செத்து போயிடுவானுங்க. நம்ம அப்புறமா கூட அடிச்சு முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து குறுக்க கூட ரொம்ப போத்தாவில்ல கைஸ், இவனுங்களே அடிச்சுக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நீ அடிச்சு சாவுங்கடா, நீங்கள் நல்லா அடிச்சு சாவு. நான் பொறுமையாக இது பண்ணிக்கிறேன், சரியா? ஸோ கைஸ், செம்மடி அடிச்சு போட்டு கீழிச்சிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், 2-3 பேர் அடிச்சிட்டு இருப்பாங்களே, அப்படியே வந்து குறுக்க வந்து அடிச்சிட்டு இருக்கவங்களை போட்டு அடிச்சு அப்படியே ஈஸியாக வந்து முடிச்சு விட்டலாம். எப்படி என் பிளானிங் பண்ணுறதுல நான் கொஞ்சம் கில்லாடிட்டேன். டே இன்விசிபிள். இப்போ என்ன பண்ணுவேன்? இப்போ பாடுறா, ரோபோட்டு போடுறேன். ரோபோட்ஸ் கூட சண்டை போடுங்கடா. எங்கடா ரோபோட்டு? ரோபோட்டு அங்கே காம்பரு. ரோபோட் அடிங்கடா. வாடா ரோபோட்டு தங்க குட்டி அடிச்சு முடுறா. அவனை அண்ணனி அடிக்கிறாங்கடா அவனுங்க. என் ரோபோட்டு தானே, நீ அடிச்சு உன் விசுவாசத்தை காட்டு. பறக்க விட்டான் பாரு ரோபோட்டு. அட்ரா யாருக்கிட்ட? எங்ககிட்டே வா. எங்கே வந்து யாருக்கிட்ட தான் இவன் கன் எடுத்து அப்படியே மண்டையிலே போடலாம்.
போடு டே என்னடா ரோபோட் செத்து போயிட்டான். அட பாவி டேய், உன்னை நம்பி டைலாக்லாம் விட்டேன்டா, என்னடா 10 செகண்ட் தாக்கு பிடிக்காம செத்து போயிட்டேன். ஓகே இவன் அடிச்சு போடலாம். சிக்கனாண்டா இழிச்சவன். ஏய் சாவு 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 அஸ்டாண்டா அஸ்டாண்டா அப்போ அடே எழுத்துல ஓடுற அண்ணே நான் ஓடிடுறேனே அண்ணே இருங்கண்ணே நீங்கள் அடிச்சுக்கோங்க நான் பொறுமையாக வரேன் கைஸ். நம்ம உண்மையை சொல்லணும்னா இந்த கேம் நம்ம வெயிட் பண்ணிட்டு அட்டாக் பண்ணலாம். பாருங்க நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். அவனுங்களே பாருங்களா அடிச்சு எல்லாரும் செத்து போயிட்டானுங்க. 2 பேர் தான் இருக்கானுங்க. ஓகேங்களா இதுக்கு தான் நான் சொன்னேன் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு. பாருங்க இவன் ஒருத்தன் தான் இருக்கான், அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா இவனும் இன்னொருத்தரும் சண்டை போட்டுருக்காங்க. இவன் நான் மேலே இழுக்க ட்ரை பண்ணுறேன், மேலே வர மாட்டான். டே மேலே தான் வாயேண்டா. சே மேலே ஹேரில் ஒரு அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறேன். இவனை வரப்பான் சாவு போடு. அவனை எடுத்து இவன் மேலே போட்டு அப்படியே இவன் மண்டையை உடச்சி இவனை போட்டு இப்படி பண்ணி பஞ்சை விட்டு அவன் செத்து இவன் கிட்னாப் பண்ணி அப்படியே அடிச்சு அவ்வளோதான் ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு நிரூபிச்சாச்சு. செம்மடி கைஸ். ஓகே இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் முடியுது. இப்போ நம்ம எல்லாரையும் அடித்து முடிச்சிட்டோம். அடிச்சு நம்ம அடிக்கலை, அவனுங்களே அடிச்சுக்கிட்டானுங்க. நம்ம கடைசியில் இந்த 2-3 பேரை மட்டும் அடிச்சிட்டோம். இது நல்ல பிளானு, நீங்களும் இதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா குறுக்க சண்டை போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ கைஸ் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஸோ நம்ம சொல்கிறோம் கைஸ் நான் சொல்கிறது கேளுங்க, நான் சொல்கிறது கொஞ்சம் நிதானமாக கேளுங்க. நான் அம்மாவும் வந்துட்டாங்க, நான் வந்து உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது இந்த இடத்த விட்டு அப்படின்னு ஒன்றே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டொமீல் அப்படின்னு ஏதோ வெடியுது நம்ம பார்க்குறோம். அதாவது வந்து அந்த ஃபின் இருக்கால ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்சூல் எடுத்து அந்த மிஷினில் வச்சுட்டா போல். ஸோ வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் இது நம்ம தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே வந்து இன்னொருத்தன் ஏன்ஸ்ட்டு வந்துட்டான். ஸ்பைடர்மேன் உன்னை சுட போகிறேன் அப்படின்னு வந்தான். நான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமா வந்துட்டார். மாமா வா மாமா வா மாமா வா மாமா. ஸோ நம்ம மாமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நம்ம அவருக்கு உயிர் பிச்சை போட்டிருந்தோம் போன ரவுண்டில். ஸோ அவர் வந்து திருந்திட்டார் போல், திருந்தி மனம் வருந்திட்டார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேப்சூல் போட்டால் ராக்ஸான் கம்பெனி அழிஞ்சிரும்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பண்ணுறாங்க. பட் ராக்ஸான் கம்பெனி அழியாது. என்ன நடக்கும்னா பொதுமக்களுக்கு தான் ஆபத்து வரும். பட் ஃபின் வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க நல்லது பண்ணுறன்ற பேரில் கெட்டது பண்ணிருக்காங்க. ஓகேங்களா பட் அவங்க கெட்டது தான் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு புரியல ஃபின்னுக்கு. ஸோ அதனால் நம்ம தடுக்க போகிறோம். ஸோ ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அந்த கேப்சூலை வந்து உள்ளே சொருவி திருப்பி விட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டோம். ஃபின் அதை பண்ணாத, நீ நல்லது பண்ணுறன்ற பேரில் கெட்டது பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு அது புரியல அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வரோம். அதுக்குள்ளே ஃபின் நம்மளை அடிக்கிச்சிட்டாங்க. நம்ம சொல்கிறோம் புரிஞ்சுக்கோ நீ தப்பு பண்ணுற, நான் சொன்னால் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் நீ பண்ணக்கூடாது நான் பண்ணல. அது வந்து ராக்ஸான் கம்பெனி வந்து உன்னை பிரெயின் வாஷ் பண்ணி உன்னை வந்து நீ நல்லது பண்ணுற மாதிரி உன்னை கெட்டது பண்ண வைக்கிறாங்க. நீ இப்படி பண்ணுறனால அது பொதுமக்களுக்கு தான் ஆபத்து வரும், இந்த ஊரே அழிஞ்சு போயிடும், நீ அதுக்கான காரியத்தை பண்ணிட்டு இருக்க ஃபின் அப்படின்னு சொல்கிறோம். ஏய் யாரை ஏமாற்ற பார்க்குறேன், எனக்கு தெரியும் இது பண்ணால் ராக்ஸான் கம்பெனி தான் அழிஞ்சு போகும், ஊர்லாம் அழியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபின் வந்து தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளை போட்டு அடிச்சிட்டாங்க. ஃபின்னு நீ சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டியாமா, ஏமா இப்படி பண்ணுற, சே இந்த ஃபின்னு நாங்கள் இவ்வளோ மோசமாக இருக்கோம். அப்பா கழுத்து புஷ்டாடா, பறக்க விட்டாடா, டேய் என்னை பார்த்தா என்ன பேப்பர் மாதிரி இருக்கா, பறக்க விட்ற என்னம்மா என்ன பார்த்துக்க ப்ரோ பிளேயரு நான் பறக்க விட்றா. ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபின் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த கயிறு வச்சு அவங்களே அப்படியே கீழே போகிறாங்க. நம்ம அப்படியே பறந்து வந்து ஒரு அடி அடித்தா அப்படியே பில்டிங்குள்ளே தள்ளி விட்டோம். ஸோ இப்போ எங்கள் ஃபைட் வர போதுன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் த ஃபைனல் பேட்டில் ஃபின் வர்சஸ் ஸ்பைடர்மேன் இஸ் ஹியர். இதுக்காக தான் நீங்கள் இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தீங்க. 2 months நம்ம இந்த கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இனியோட முடிக்க போகிறோம். கமான் கைஸ் லைக் பண்ணுங்கள், லைக்கை தெரிக்க விடுங்க, ஷேரை தெரிக்க விடுங்க, சப்ஸ்கிரைபை தெரிக்க விடுங்க. ஃபைனல் பார்ட் கைஸ். ஓகே இப்போ வாங்க நம்ம சண்டை போடலாமா. ஸோ ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா கையெல்லாம் முறுக்கிட்டு அப்படியே ரெடியாக இருக்காங்க. நம்ம சொல்கிறோம் ஃபின் நான் உன்னை இதை பண்ண விட மாட்டேன் ஃபின் அப்படின்றோம். இந்த கடவுளே வந்தாலும் என்னை தடுக்க முடியாதுடா அப்படின்னு ஃபின் சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே அடிக்க வராங்க. நம்ம பறந்து போயிட்டு அப்படியே ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கமான் கைஸ். ஸோ எடுத்தோடனே நான் என்ன பண்ண போகிறேன், ஓப்போ ஏய் எம்மா ஏய் என்னம்மா நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு, எத்தனை பந்தே இது இன்விசிபிள் அப்படியே வெடிகுண்டு முடிச்சிடா. இது வெடிகுண்டு முருகேசியாக இருக்கும் போல இருக்கு. நம்ம முருகேசனா இது முருகேசி போலங்க. போட பறக்க விட்டான் பாரு. இப்போ பாரு பஞ்சு வாங்குறியா, ஏய் இங்கே பாரு ஃபின்னு என்கிட்ட பஞ்சு இருக்குது பார். ஐயோ ஏய் எஸ்கேப் ஆகிறா எம் எஸ்கேப் பண்ணால் விட்ருவோமா, இப்போ வாங்கினால பஞ்சா. ஸோ கைஸ் அடித்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்னை நாக் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபின் வந்து பறகுது. ஃபின்னு யோசிக்கணும்னு நினைக்கிறோம், ஐயோ இவன் கூட ஏன்டா 9 எடுத்தவங்கன்னா இவ்வளோ மோசமாக இருக்கிறான் அப்படின்ட்டு. போடு இன்னொரு பஞ்சு சரியான அடி, குத்து குத்து கும்மாங்குத்து குத்து குத்து கும்மாங்குத்து குத்து குத்து கும்மாங்குத்து குத்து 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 குத்து. சே ஃபின்னு நீ என் காது உன்னை இப்படி குத்துறோன்னு நான் ஒருபோதும் நினச்சி பார்க்கல, ஆனால் நீ என்னை குத்த வச்சுட்டு எடி. ஐயோ எழுத்து போயிடுச்சே. கமான் 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 எங்கே. ஸோ கைஸ் யோசிச்சு பாருங்கள், ஒரு காதலன் ஒரு காதலி கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, திஸ் இஸ் வெரி சேடுன்னு தான் சொல்லணும். ஏய் எங்கடா அவன், ஏய் ஏம்மா வாமா உள்ளே வந்துருச்சு. இப்போ பாரு ஐயோ எழுத்து போதே. ஃபின்னை போட்டு அடிச்சாச்சு. இப்போ ஃபின் என்ன பண்ணுன்னா வந்து அடிக்க வச்சு அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டு வெப்பு போட்டேன். இப்போ வந்து நான் சொல்கிறோம் ஃபின் நான் உங்கள்கிட்ட சண்டை போட வரல, நான் அப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நான் போய் தடுக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
சீக்கிரம் போய் தருடா, போடா, வேடிக்கை பார்க்காத, போடா, அதுக்குள்ளே வந்துருவாடா. வெடிச்சு பில்டிங் சதறுதுங்க. ஐயோ யோம்மா, எங்கள் ஊர் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபின்னை இப்போயாவது புரிஞ்சுக்கோ நீ தப்பு பண்ணுறேன்னு. ஸோ கைஸ் நம்ம அம்மா சொல்கிறாங்க, மைல்ஸ் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ பில்டிங் ஒஞ்சிச்சிங்க. இப்போ வந்து ஃபின் சொல்கிறா, ஏய் என்னடா தடுக்க பார்க்குறியா, நான் ஏஞ்சி வந்துட்டேன்டா. அதுக்கு தான் நான் சொன்னேன் வேடிக்கை பார்க்காத, போய் தடுடான்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ வந்து ஃபின் திரும்ப ஏஞ்சிட்டு வந்துட்டாங்க. ஐயோ வேறு மொரட்டடி அடிப்பாளே, வேறு முருகேசி மாரி ஆடுவாள். ஓகே கமான். ஏய் ஏதோ விடுதுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ரேஸ்லாம் விடுது. நான் தப்பிச்சிருவேன் இதுலேருந்து. தம்பி அசால்ட்டு மேட்ரு, அசால்ட்டு வாட்ரு போடு. ஐயோ மிஸ் ஆயிட்டாலே, போடு. மிஸ் ஆயிட்டாலே. என்னம்மா ஏமா ஏப்பா போடு. வாங்கினா போகிற வாயிலே எனக்கு தெரிஞ்சு வாய் பொக்க பழகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். அடி அப்படி. ஏம்மா இங்கே பாரு, பொறுமையாக இரு, இப்போ நம்ம பேசி தீர்த்துக்கலாம். நீ பண்ணுறது ஊர் மக்களுக்கு கெடுதல், புரியுதா? சரி நான் உங்கள்கிட்ட பொறுமையாக பேசலான்னு பார்க்குறேன், நீ பேச விட மாட்டேற. போடு. ஃபினிஷர் வேறு ரெடியாக, ஃபினிஷர் ஒன்று போட்டு விட்ருவோம். ஆனால் ஃபினிஷர் போட்டாலும் சாக மாட்டான், ஏன்னா பாஸு ஹெல்த்து தான் குறையும். ஓகே போடு. சரியான அடி, தர்ம அடி. இப்போ கீழே வந்துருச்சு, அது கீழே வந்து பறந்து வந்துருச்சு. இன்னொரு பவர் வந்துருச்சு. ஏய் போடு. செம்ம அடி கைஸ், மரண அடி அடிச்சிருக்கோங்க. அதை போட்டு சத்தியமாக சொல்கிறது மரண அடி. இதெல்லாம் கோயில எப்படி தான் இவ்வளோ தாங்கிட்டு இருக்குன்னு தெரில. ஏம்மா ஃபின் நீ எப்படி தாங்குற? ஓகே இப்போ கட்சின்னு ஏதோ வருது. நம்ம ஃபின்னை அடிச்சிட்டோம், கழுத்து பூச்சிச்சு. கழுத்து பூச்சி எங்கே தூக்கி போட்டுச்சு. அப்புறம் அப்போ யோம்மா யோப்போ கீழே தள்ளி விட்டுருச்சுங்க போட்டு. ஓகே திரும்ப நம்ம வந்து என்னதான் ஆனாலும் சண்டை போட்டுட்ருக்கோம். ஸோ கைஸ் நம்ம இது வயிற்றுல கயிறு போட்டுச்சு. அப்படியே எங்கே பாருங்கள் ஏதோ ராக்கெட் மாதிரி விடுது, அதுலலாம் தப்பிச்சிட்டு இருக்கோம். வாடா பின்னு போடு. செம்மடி. ஸோ கைஸ் கமான். ஆனால் ஃபின்னு வந்து நீங்கள் வந்து தப்பானவன் நினச்சிக்காதீங்க. ஏன்னா அவன் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கான், அந்த ராக்ஸான் கம்பெனி வந்து ஊரை அழிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த கேப்சூல் எடுத்து ராக்ஸான் கம்பெனியே அழிக்கிறதுக்கு பிளான் போட்டா. பட் வந்து ராக்ஸான் கம்பெனிக்கு வந்து நல்லாவே தெரியும், அங்கே வச்சா வந்து ராக்ஸான் கம்பெனிக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு ராக்ஸான் கம்பெனியை வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. அது ஆக்சுவலி ஃபின் வந்து தப்பி தவறி தெரியாமல் நல்லது பண்ணுறோன்னு நினச்சிட்டு அவள் கெட்டது பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ பட் அதனால் நம்ம அவளுக்கு புரிய வைக்கிறோம். பட் அவள் புரிஞ்சிக்க மாட்டா. ஏன்னா அவனை நினைக்கிறா நம்ம வந்து இவகிட்ட போய் சொல்கிறோம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் ஃபின் வந்து கெட்டவன் நினைக்காதீங்க, ஃபின் உண்மையை நல்லவ தான். ஓகே ஃபின்னு எப்பா என்ன முரட்டடி அடிக்குது பாருங்களேன். கையில் ராக்கெட் லான்ச் எல்லாம் வச்சுட்டு கட்சின்னு வந்துருச்சு. அப்பா நல்ல வேலை கட்சின்னு வந்துருச்சு. அது நான் உனக்கு எவ்வளவோ சான்ஸ் கொடுத்தேன், நீ ஓடவே இல்லை, ஆனால் இதுக்கப்புறம் உன்னை ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செவுத்தில் குத்துது. அப்பா வாயிலே குத்துச்சுரா. அப்பா சதை கீஞ்சிச்சுரா, வாய் கீஞ்சிச்சுரா எனக்கு. இருவா அம்மா அப்பா இருடி சொல்கிறா விட்டுருச்சே, நான் போயிடுறேன்டி விட்றி. அது நான் உனக்கு கொல்ல வேணான்னு பார்க்குறேன், ஆனால் ஏன்டா சண்டை போட்டுகிட்டே இருக்க? நான் உனக்கு கொல்லணும்னு நீ ஆசைப்படுறியாடா? ஐயோ வெடிச்சிருச்சுங்க. ஐயோ என்னங்க இது? ஐயோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பவர் பஞ்ச் எடுத்து மூஞ்சிலே போட்டோம். பா செம்ம பஞ்சுரா. வா தலைவா உன்னால் முடியும் தலைவா. ஒரு டைலாக் ஒன்று விட்டான் பார்த்தீங்களா என் தலைவன். நீ எப்படி வந்து இவ்வளோ அடிச்சலாம் தாங்கிட்டு இருக்க? ஏன்னா நான் ஸ்பைடர் மேன் அப்படின்னு அச்சாவும் ஒரு வாயில் செம்ம அடி. அப்படியே விசில் அடிக்கணும்னு இருக்கு எனக்கு. இப்படி தலைவான்னு விசில் அடிக்கணும்னு தோணுது. தம்பி இங்கே பாருப்பா. தம்பி ஃபின்னு இங்கே பாருமா. ஏமா இங்கே பாரு, உன் வயசில் இதெல்லாம் பண்ணக்கூடாது. போயிட்டு ஒழுங்காக வந்து வீட்டுக்கு கோலம் போட்டோமா, படித்தோமா, நல்லா வேலைக்கு போகணுமான்னு இருக்கணும், புரியுதா? இது ரொம்ப தப்புமா. போமா குடும்ப பொண்ணா வாழுமா. அப்பா அடிக்கிறாளே பின்ன இருமா. ஐயோ இவன் அப்பா ஏங்க எழுத்தே இல்லைங்க. ஹீல் பண்ணுறா எழுத்து இல்லடா. சுத்தமாக இல்லடா. அப்பா நல்ல எஸ்கேப்பு கைஸ். ஹெல்த்தியெல்லாம் ஆடிட்டு இருக்கேன் பாருங்கள். இருந்தாலும் அந்த கான்ஃபிடென்ஸில் ஆடிட்டு இருக்கேன். குத்திராத, ஒரு வாயில் ஒரு குத்துனா நான் காலி. அப்பா போடு. பஞ்சு வந்துச்சு, போடு பஞ்சை. செம்ம அடி சர வெடி. ஆஹா அடிச்சிட்டா, பிளாக் பண்ணிட்டேன். கமான் கைஸ், கமான். செம்ம அடி. அவ்வளோதான், கீழே ஊந்துட்டா. ஆனாலும் பறந்து வந்துடுறா. இவளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா பறந்து வந்துடுறா. அம்மா என்னங்க தள்ளி விடுது. ஆஹா தள்ளி விட்டு ஏதோ போடுது கைஸ். உண்மையிலே இந்த ஃபைட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இவன் மாமா கூட சண்டை போட்டிருக்கேன், ரோபோட் கூட சண்டை போட்டிருக்கேன். ஆனால் இந்த பாஸ் ஃபைட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்பா ஃபின்னு தாங்க செம கஷ்டம் போல் பாஸ் ஃபைட்லேயே. வாடா ஏமா இங்கே பாருமா. ஏமா நீ தள்ளி விடுறதெல்லாம் ஓகே, இப்போலாம் தள்ளி விடாத பார்த்துக்கோ. அப்புறம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் ஒன்றும் சேராத மாதிரி பண்ணி விட்றாத. நான் உனக்கு எல்லாமே புரிய வைக்கிறேன், சொல்கிறது கொஞ்சம் கேளு. நீ தப்பு பண்ணுற, எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தா கயிறு பூச்சி இழுத்துதல்றா. அடி பாவி, நான் எஸ்கேப்பாகவும் விட மாட்டேன். அடி நீ என்ன அப்போ நீ என்ன வாழவும் விட மாட்டேன், சாவ விட மாட்டேன் போலுக்குது. ஸோ கைஸ் எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தா எஸ்கேப்பாகவும் விட மாட்டேங்குது.
இப்போ பாருங்களேன் எஸ்கேப் ஆக பார்க்குறேன் அப்படியே பாரு பூச்சி இழுக்குது பாருங்களேன் அடா பாவிகளா டேய் சரி ஓகே இருங்க இன்விசிபிள் இருங்க ரைட்டா இன்விசிபிள் ஆகிட்டு வெளியே போகலாமா அப்போ என்ன பண்ணுவேன் ஏய் என்னங்க இப்படி அடிக்கிறா போட்டு ஏய் பிடிச்சி இழுத்துட்டே இருக்கா நான் இப்போ எஸ்கேப் ஆகணுமா சண்டை போடணுமா என்கிட்ட பஞ்சம்ல ஒன்றுமே இல்லை நான் எப்படி இப்போ சண்டை போடுவேன் சொல்லுங்களேன் ஒன்றுமே இல்லை கைஸ் இவள் அடிக்கிறதுக்கு வெளியும் போட மாட்டா பிடிச்சி இழுக்கிறா இங்கே பாரு ஃபின்னு சரி சண்டை போடுறேன் இரு இப்போ நான் சண்டை தானே போடுறேன் இரு டேய் நான் அவனை வெளியவே போக சொல்ல நீ ஏன்டா இப்போ வெளியே போகிற கைஸ் நான் அவனை வெளியவே போக சொல்ல இருங்க இன்விசிபிள் ஆகிட்டு போகிறேன் ஆனாலும் கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி கண்டுபிடிச்சா தெரில ஓகே ஏய் இங்கே பாரு ஃபின்னு ஐயா டே நான் வெளியவே உனக்கு போக சொல்லியா ஏன்டா தெரியாமல் வெளியே போய்கிட்டே இருக்காங்க நான் ஆனால் உண்மையிலேயே வெளியவே உனக்கு குதிக்க சொல்ல இருங்க இப்போ கண்ட்ரோல் வந்துச்சுடா இப்போ நான் காட்டுறேன்டா யாருன்னு போடு எஃப் கொடு மயக்கம் போட்டான்னு நினைக்கிறேன் நோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ இன் த நேம் ஆஃப் லவ் எம்மா என்ன அடிக்கிறா இவன் மாட்டு ரவியா இருப்பா போல இருக்கு ஏய் வந்துட்டேன் எப்பா பறக்க விட்றாங்க எஃப் கொடுக்கணுமா குத்துறேன் எஸ் போடு தக்காளி சாவடி ஓகே செம்மடி அடிச்சாச்சு இப்போ வந்து ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புலாம் டேமேஜ் ஆயிடுச்சு பட் நம்ம ஒரு ஸ்பைடர்மேன் நம்ம கொல்ல மாட்டோம் ஏன்னா நம்ம நல்ல இதயம் நம்மளுக்கு சரி நம்ம வந்து ஃபின்னுக்கு புரிய வைப்போம் ஸோ அங்கே பாருங்கள் இப்போ வந்து அந்த கேப்சூல் வந்து வெடியுது ஃபின்னு பார்க்குறா இங்கே பாருங்கள் இப்போ ஃபின்னே சொல்லுவா பாருங்களேன் கண்டிப்பாக ஏன்னா அவளே நல்லவ தான் இங்கே பாருங்கள் இப்போ உலகமே இப்போ இந்த நாடே அழியுது ஸோ ஃபின்னு வந்து கண்ணால் இப்போ பார்க்குறா ஸோ இப்போ பாருங்கள் அவளே என்ன சொல்கிறா பாருங்கள் ஃபின்னு சீக்கிரம் சொல்லுமா நீ என்ன சொல்ல வர எனக்கே தெரியுதுமா சொல்லுமா நீ நல்ல பொண்ணு தாம்மா நீ ஐயோ நான் இது இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றா நான் அதை தானே அப்போவே சொன்னேன் கேட்டா தானே சரி ஓகே இரு நான் அவனை காப்பாற்றுறேன் கமான் ஏய் விட்டுறாதரா ஸ்பைடர்மேன் அவன் நல்ல பொண்ணு தான்டா அவளை விட்டுறாதரா ஐயோ காப்பாத்திடுறா ப்ளீஸ் காப்பாத்திட்டாங்க சூப்பர்ரா தலைவா வேற லெவல் தலைவா நீ வா தலைவா கைஸ் ஃபின்னா காப்பாத்தியாச்சு கைஸ் அவ்வளோதான் இப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம அந்த கேப்சூலை மட்டும் எடுக்கணும் ஃபின்னுங்க அவளுக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை அவள் பொழைச்சா போதும் நம்ம சூப்பர் ஹீரோ நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல நம்ம அந்த கேப்சூலை போய் எடுக்க போகிறோம் ஏங்க ஸ்பைடர்மேன் செத்துருவாங்க தப்பாத்துக்கு நான் சொல்கிறேன்னு செத்துருவாங்க இந்த கேமில் ஃபின்னு இப்போ அழுவுற மாதிரி இருக்குது இந்த சீன் பார்க்கும்போது சி நீ போடா ஏங்க என்னங்க இவ்வளோ சென்டிமெண்ட் போட்டாங்க இல்லை நான் லவ்வும் பண்ணதில்லை எனக்கு லவ்வரும் இல்லை இருந்தாலும் இந்த சீன் எனக்கு அழுவுற மாதிரி இருக்குது ஏன்னு தெரில ஒரு காதலுக்காக அவன் என்ன பண்ணுறான் பாருங்களேன் அப்பா ஸ்பைடர்மேன் செத்துருவாங்க ஏங்க அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குங்க அந்த கேப்சூல்லாம் எடுத்தால் செத்துருவான்னு நினைக்கிறேங்க ஐயோ மைல்ஸு பரவாயில்ல நீ விட்டுடுறா டே ஐயோ பாவங்க இதாங்க ஒரு சூப்பர் ஹீரோவோட இதனாலே நீங்கள் நினைப்பீங்க சூப்பர் ஹீரோ ஆனால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது நீங்கள் எதுவாக நினைக்கிறீங்களோ அது கேட்கவோ பார்க்கவோ நல்லாயிருக்கும் ஆனால் அதுலேயும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும் அதுக்கு இதான் ஒரு பெரிய உதாரணம் எம்மா ஐயோ வாடா போடா ஐயோ பாவங்க சாவ போகிறாங்க உயிரை கொடுத்து நாட்டை காப்பாற்ற போகிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்க அப்பாவே அப்படி தான் நாட்டுக்காக உயிரை கொடுத்து செத்தார்ல அதுமாதிரி இவனும் செத்துருவோன்னு நினைக்கிறேன் ஓகே ஸ்பைடர்மேன் நீ செத்தாலும் உன்னை சாவணும்னு சொல்லவே எனக்கு தோண மாட்டேங்குதுடா ரொம்ப ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக இருக்குது ஓகே எனக்கு என்னன்னு தெரிலங்க ஸ்பைடர்மேனோட எனக்கு ஃபின் கேரக்டரோட நான் ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன் ஏன்னா எனக்கு அவளையும் ரொம்ப பிடிக்கும் ஸ்பைடர்மேன் எவ்வளோ பிடிக்குமோ அதே அவளுக்கு ஃபின்னையும் எனக்கு பிடிக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அழுத்துன்னு அழுத்திட்டு இருக்கோம் கம்மான் அழுத்து ஐயோ எனர்ஜி போயிடுச்சுங்க ஐயோ ஃபின்னு வர எழுச்சிக்கிறா ஃபின்னு என்னம்மா ஏதோ பார்க்குது ஃபின் ஏதோ பார்க்குது என்ன பார்க்குது நோ அப்படின்னு அவங்க அண்ணன் செத்து போனால ஃபின்னோட அண்ணன் செத்து போனால அதை நினச்சி பார்க்குது அதேமாரி இவனும் செத்துருவான்னு நினைக்குது ஐயோ செத்துருவானோ அப்போ உண்மையிலேயே வேணாண்டா வந்துடுறா நீ பறந்தீங்க போய் ஒளிஞ்சு கூட போடா நீ தான் சூப்பர்மேன்டா நீ ஏதோ பண்ணுறாங்க வேணாண்டா கேஸ் அவன் என்ன பண்ணுறான் இது உள்ளே இருக்கிற பவர்லாம் வந்து இவன் உடம்புக்குள்ளே ஏற்றுக்க போகிறான் கெட்ட சக்தியை ஐயோ கைஸ் செத்துருவான் கைஸ் இவ்வளோ பெரிய சக்தியை உடம்பு எப்படிங்க தாங்க ஐயோ எடுத்துட்டாங்க அது உள்ள இருக்க எல்லா தீய சக்தியும் எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா ட்ரெஸ் அப்படியே ஐயோ நரம்பெல்லாம் அப்படியே பொட்டைக்குது அப்படியே அவன் மூஞ்ச பாருங்க ஃப்ரெண்ட் யோம்மா கைஸ் பாருங்க அவன் கீழே ஊன்ட்டான் ஐயோ செத்துருவாங்க ஏங்க இவ்வளோ பெரிய சக்தியை உடம்புல வச்சுருக்காங்க ஐயோ என்னங்க இது அவங்க வீட்டில் வர வராங்க
இவன் என்ன சொல்கிறான்னா அவங்கள தள்ளி போக சொல்லு, நான் செத்தாலும் தனியாக செத்துடுறேன், அவங்க என் கிட்ட வரக்கூடாது, நான் இந்த பவரை வந்து எங்கேயாவது போய் வெளியேற்ற போகிறேன் அப்படின்றான். ஸோ இப்போ வெளியேற்றினா அவங்க அம்மா அப்பா செத்துருவாங்களா, அதனால் வந்து இப்போ போக சொல்ல அவங்கள, நான் செத்தாலும் தனியாக செத்துக்கிறேன், நீயும் இங்கேருந்து ஃபைடு ஃபின் அப்படின்றான். பின்னு என்ன பண்ணுறான்னா அவன் கையில் ஏதோ பிக்கிறா, பிச்சு காலில் மாட்டுறா, மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறான்னா ஸ்பைடர்மேனை தூக்குறா, தூக்கிட்டு தனியாக பறந்து போயிடுறா. ஐயோ ஓகே. ஓ ஃபின்னு எப்படியே ஸ்பைடர்மேனை காப்பாற்றி ஃபின்னு ப்ளீஸ் ஃபின்னு. பறந்து போயிடுச்சுங்க ஃபின்னு. ஓகே. ஓ அவன் பவர் இங்கே வெளியேற்ற போகிறான்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த கெட்ட சக்தியை வானத்தில் வெளியேற்ற போகிறான்னு நினைக்கிறேன். இப்போ ஃபின் சொல்கிறா இப்போ அந்த பவரை வெளியேற்று அப்படின்றா ஃபின்னு. ஸோ இப்போ மைல்ஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து ஓகே அப்படின்றான். என்ன 2 பேரும் செத்துருவாங்களா? பவர் வெளியேறிடுச்சுங்க வானத்தில். ஸோ இப்போ வந்து ஊர் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஏன்னா பவர் வந்து மைல்ஸ் வந்து வெளியேற்றிட்டான். ஐயோ கைஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. எங்க ஃபின்னு செத்துருச்சா? கைஸ் நான் ஆக்டிங்லாம் பண்ணல, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஃபின்னு செத்துருச்சுங்க. ஏங்க என்னங்க இது, மைல்ஸ் பொழைச்சிட்டாங்க. ஏங்க எனக்கு உண்மையாக சொன்னால் ஃபின்னு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னங்க இது ஏம்மா ஃபின்னு இருக்கியா செத்துட்டியாம்மா நீ? சே இவனே கேட்குறான் ஃபின் எங்கன்னு கேட்குறான். செத்துட்டாங்க அவ. ஏங்க அவள் கடைசியில் பார்த்தீங்களா ஃபின் வந்து அவள் உயிரை, அதாவது ஃபின் வந்து மைல்ஸோட அம்மாவை மூஞ்ச பார்த்துட்டு அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவள் உயிரை கொடுத்து, ஏங்க அந்த சீன் ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன் நான், எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சே ஸோ கைஸ் ஏங்க ஃபின் என்னங்க இப்படி பண்ணிட்டா? ஏங்க நான் என்ன நினச்சா ஃபின் எல்லோரும் ஒன்று சேருவாங்கன்னு நினச்சா, என்னங்க இப்படி போய் ஏன்டா இப்படி எண்டிங் பண்ணுறீங்க? போங்கடா, எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த கேமே, எனக்கு நல்லா வேலை போங்கடா, நான் போய் 0 ரேட்டிங் போட போகிறேன். ஏங்க எனக்கு ஃபின்னு தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது, செத்துருச்சுங்க ஃபின்னு. ஸ்பைடர்மேன் செத்துருந்தா கூட ஒரு சூப்பர் ஹீரோ செத்துட்டான் இருக்கும், அவள் பாவங்க ஒரு அப்பாவிங்க. சே இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து பொதுமக்கள் பார்க்குறாங்க இவன் தான் ஸ்பைடர்மேன் தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து நியூஸ் மீடியா வந்துட்டாங்க, அதனால் வந்து தம்பி நீங்கள் வந்து போயிடுப்பா, இல்லை நியூஸில் உன்னை பற்றி உன் மூஞ்சை ரிவீல் பண்ணி உன்னை ஏதாவது கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து ஓடிருப்பா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மறைக்கிறாங்க. அப்பா செம்ம சீன் இது, ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நம்ம அம்மா சொல்கிறாங்க நீ நல்ல வேலை பார்த்த, அங்கேருந்து போயிடு, இல்லை நியூஸ் சேனல் உன் ஃபேஸை பார்த்துட்டாங்கன்னா உன்னை ஊர் முழுக்க பரப்பி விட்ருவாங்க, அப்புறம் உன் உயிருக்கு ஆபத்து அப்படின்றாங்க. ஸோ அதுக்கு வந்து இப்போது கேட்குறாங்க இவன் யார் அப்படின்னு கேட்டதுக்கு பொதுமக்கள் சொல்கிறாங்க அவன் யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அவன் தான் ஸ்பைடர்மேன், அவன் தான் எங்களை காப்பாற்றினான், அவன் மூஞ்சை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு பொதுமக்கள் போய் சொல்கிறாங்க. சூப்பர். ஏன்னா இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அம்மா ரொம்ப பெருமைப்படுறாங்க, ஏன்னா அவங்க அப்பா மாதிரியே இவனும் நல்லது செய்கிறாள், அவனால் அவங்க அம்மாவும் பெருமைப்படுறாங்க. பின்னு தான் செத்துடுறாங்க. சே 4 வீக்ஸ் லேட்டர், அதாவது 4 நாளா ஒரு வாரத்துக்கு 7 நாளா, அப்போது எவ்வளோ 21 நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா சைமன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பருங்க, இவனால தான்டா எல்லாமே காரணம், இவன் தாங்க எல்லாத்துக்குமே காரணம், இவனால தாங்க பின்னு செத்து போச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேய் நீ எப்பறம் சிரிக்கிற, மனசாட்சி இல்லாமல் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் செத்துச்சு சிரிக்கிறியடா? டே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் செத்துறதுக்கு நானே கஷ்டப்படுறேன்டா. எவனோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் கஷ்டப்படுறேன், ஆனால் அவன் சிரிச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு பொண்ணு இருக்குது. இதுதான் புது கேர்ள் ஃப்ரெண்டா? தம்பி ஒன்று போனால் இன்னொன்றுன்னு இருக்காங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது, ஒன்றுனா ஒன்று, ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படின்ற கேரக்டர் நான், அதனால தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இவன் பார்த்தீங்களா ஒன்று போனால் இன்னொன்று, இன்னொன்று போனால் இன்னொன்று அப்படின்னு போகிற பாருங்க பாட்டு கேட்டுன்னு. அட போடா, இவனே ஃபீல் பண்ண நான் ஏன் ஃபின்னுக்கு ஃபீல் பண்ணணும்? கேவி டான்ஸ் எடுத்து நாட்டை காப்பாற்றினாங்களே, கேவி கொழுப்பத்தே அதுக்கு கேவி போ போ போ, கிழவன் வீட்டில் அடிப்பான், போ 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 கேவி போகிறேன், அப்படியே போகிறவனா டேஞ்சரினே போகுது, ஜாலியாக போகுது. ஓகே நைஸ் கேம், உண்மையாக சொல்கிறேன் நல்ல கேம். பட் ஃபின் போனது டேய் நீங்கள் தானே டேய் என்னடா பின்னுன்ற ஏதோ பொண்டாட்டி மாரி சொல்கிறியாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் போங்க ஃப்ரெண்ட்ஸ், வருத்தமாக இருக்குது எனக்கு. உண்மையாக சொல்கிறேன் கண்ணில் வந்து தண்ணி நிற்கிது, ஏன்னு தெரில. ஒரு கேம் தான், பட் நல்லா என்னை அட்டாச் பண்ண வச்சிட்டாங்க இந்த கேம். அந்த கேரக்டர்ஸ்லாம் நான் அந்த கேரக்டரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு கேரக்டர் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். பீட்டருங்க, தலைவா பீட்டர். கைஸ் இந்த சீன் பாருங்களேன், ஸ்டார்டிங்கில் வந்து பீட்டர் சொல்லுவாங்களே தலைகீழ தண்ணி குடிக்கிறதுலாம் திறமையான ஸ்பைடர்மேனால தான் முடியும், உன்னால முடியாதுன்னு சொல்லுவாங்களா. இப்போ நம்ம தலைகீழ குடிச்சு பீட்டர்கிட்ட காட்டுறோம், டேய் நானும் திறமையான ஸ்பைடர்மேன் தான்டா, ஊரை காப்பாற்றிட்டேன்டா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். செம்ம சீனுங்க, செம்ம டீட்டெயிலிங். பார்ட் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவன் தலைகீழ இருப்பான், இவன் வந்து எப்படின்னு கேட்பான், இப்போ இவனும் தலைகீழ குடிக்கிறான். செம்ம சீனில்
ஓகே கைஸ், உங்களுக்கு தெரியுமா இதுக்கப்புறமா தான் ஸ்பைடர்மேன் 2 அப்படின்ற கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் சொல்லுங்கள், ஸ்பைடர்மேன் 2ன்ற கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? கேன் வி ஸ்டார்ட் த கேம்? ஸ்டார்ட் பண்ணலாம்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டார்ட் த ஸ்பைடர்மேன் 2 ரைட் நவ் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஸ்பைடர்மேன் 2 கேமை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், சம்ம கேம், வேறு லெவல். இப்போ நம்ம சொல்கிறோம் இனிமேல் நம்ம வேலையை சேர்ந்து பண்ணோன்றோம். அதாவது ஸ்பைடர்மேன் 2ல் மைல்ஸும் பீட்டரும் சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க. வேற லெவலில் இருக்கும் கேமு. ஸோ மறக்காமல் இப்போவே வீடியோக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்பைடர்மேன் பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், இதோட இந்த கேம் முடியுது. ஸோ சைமன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம 2 பேரும் வேறு ஏதாவது இந்த ஊருக்கு பிரச்சனை வருதான்னு சொல்லி பறந்து போகிறோம். இப்போ ஒரு சீன் வரும் பாருங்களேன். இந்த சீன் ஆல்ரெடி பார்த்தேன். இப்போ ஒரு சீன் வரும் பாருங்களேன். சாரிங்க, கத்திட்டேன். நான் இது வரைக்கும் ஒரு ஸ்பைடர்மேன் படம் கூட பார்த்ததில்ல. ஆனால் இந்த கேம் பண்ணோடனே ஸ்பைடர்மேன் மூவினா இப்போ எப்படி இருக்கும், கேமே இப்படி இருக்கே, இப்போ மூவி எப்படி இருக்கும்னு எனக்கே தோணுது. நான் கண்டிப்பாக ஸ்பைடர்மேன் மூவி பார்க்க போகிறேன். நான் இது வரைக்கும் ஸ்பைடர்மேன் அவெஞ்சர் எதுவுமே பார்த்ததில்ல. நம்ம ஸ்பைடர்மேன் படம் நான் பார்க்க போகிறேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரம் விடிஜ் கைஸ். என்ன ஸ்பைடர்மேன் ஃபேன் ஆக்குனதுக்கு இந்த கேமுக்கு ரொம்ப நன்றி. ஸ்பைடர்மேன் 2 நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இதே மாதிரி ஆதரவு கொடுங்க ஸ்பைடர்மேன் 2க்கும். பை ஃப்ரம் விடிஜி. பாய் கைஸ். பாய் 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 பாய். லவ் யூ ஆல். பாய் கைஸ். ஃபின் செத்துது எனக்கு வருத்தமாக இருக்குது. பாய் கைஸ்.